மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாரி காவேரியோட அப்பா இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணது பாட்டி, தாத்தாக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. காவேரி, விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் கொடைக்கானல்லேருந்து கிளம்பி அவங்கவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிக்கிட்டயும், விஜய்கிட்டயும் என்ன இந்த மாரிலாம் பிரச்சனை நடந்துச்சாமே, காவேரி அப்பா இன்னும் 2வது கல்யாணம்லாம் பண்ணியிருக்காருமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும், பாட்டியும் விசாரிக்கிறாங்க. "இப்படி ஒரு குடும்பத்தில போய் பொண்ணு எடுத்திருக்கியேடா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டி திட்டுறாங்க. "என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? இந்த பிரச்சனைலாம் இப்படி நடந்ததே எங்களுக்கு இப்ப தான் தெரிய வரும். இப்படி ஒரு விஷயம் எங்க அப்பா பண்ணியிருக்கதே எங்களுக்குலாம் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறது தான் ஷாக்கு. ஆனா நாங்க இப்படி ஒரு இடத்துல பொண்ணு எடுத்து ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அ விஜயோட சித்தியும், பாட்டியும் பேசுறாங்க. இத கேட்டு காவேரி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப பாட்டி விஜயோட வாழ்க்கையே வீணா போச்சு. அவன் அவனோட வாழ்க்கைய வாழாம இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கும்? எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதிலேயே தான் கவனம் இருக்கு. அவன் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புலம்புறாங்க. நம்ம இப்படி ஒரு குடும்பத்தில போய் பொண்ணு எடுத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைய சொல்லி புலம்புறாங்க. உடனே விஜய், "சும்மா இருங்க பாட்டி. நான் அங்க போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சும்மா சும்மா அந்த விஷயத்தையே சொல்லி காவேரி மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துவாங்க. உடனே அதான் அவன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா உனக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் விஜய கத்துவாங்க. அதுக்கப்புறம் காவேரி கூட்டிட்டு விஜய் அவரு ரூமுக்கு போயிருவாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட புருஷன் பண்ண துரோகத்தினால ரொம்பவே சாரதா மனம் உடைஞ்சிருக்காங்க. இனிமே நான் யாருக்காக வாழணும்? நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூம சாத்திக்கிட்டு தூக்கு போட போறாங்க. ஆனா அவங்கள காப்பாத்த அங்க யாருமே இல்ல. கங்கா பார்த்தீங்க அப்படின்னா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இன்னொரு சைடு பாட்டி வயசானவங்க. எந்த ஒரு ஆம்பளையும் அவங்கள காப்பாத்த அங்க இல்ல. ஸோ இதுக்கப்புறம் சாரதாவ எப்படி காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.